Exercise 10.3 21st sum y equal to root of 1 plus 2 tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரூட்ல இருந்ததுன்னா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். டு த ஹோல் பவர் 1/2 மாற்றிக்கிடுவோம் அந்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்டில் கொண்டு வந்தாச்சு. ஸோ எக்ஸ் பவர் என்னன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபார்முலா என்னது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் அதை அப்படியே விட்டுறலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணதை விட. நம்மளுக்கு எக்ஸை தவிர வேற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எக்ஸை தவிர வேற ஃபங்க்ஷன் இருக்கு. இங்கே என்ன இருக்கு 1 plus 2 tan x இருக்கு. ஸோ அகைன் அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும் அதே ஃபங்க்ஷனை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 1 plus 2 tan x to the whole dash. இப்போ இதை சிம்பிளை பண்ணி எழுதிக்கோங்க 1/2 இன்ட்டு 1 plus 2 tan x. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2 கீழே வந்துடும் 1 minus 2 இன்ட்டு 1 இதை இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. 2ங்கிறது கான்ஸ்டன்டாம் இந்த ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியண்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா என்னது secant ஸ்கொயர் எக்ஸ். ஸோ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணி secant ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். இதோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. இனிமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான். ஸோ 1/2 அப்படியே இருக்கும். இந்த 1 plus 2 tan x அப்படியே இருக்கும். இந்த 1 minus 2னா -1 divided by 2ன்னு மாறிடும். 2 secant ஸ்கொயர் எக்ஸ். இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ கேன்சல் ஆயிரும். மேலே secant ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கு. இந்த பவர் -1/2 கீழே வந்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா +1/2ன்னு மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல secant ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை இந்த 1/2 ரூட்ல போட்டு 1 plus root of 1 plus 2 tan xன்னு எழுதிக்கலாம். இதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 10.3 23rd sum y equal to sin cube x plus cos cube x. இந்த சம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அடிஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அடிஷன்ல இருந்ததுன்னா அதை வந்து தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் sin cube x டேஷ் போட்டிருக்கேன் ப்ளஸ் cos cube x டேஷ். டேஷ்னா என்ன மீனிங் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல sin cube xன்னு இருக்கிறத sin x to the whole cubeன்னு மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கே cos x to the whole cube அப்படின்னு சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ இது பார்க்க எந்த ஃபார்மெட்ல இருக்குன்னா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபார்முலா என்னது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ sin x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 இன்ட்டு sin x பவர் 3 மைனஸ் 1. ஆனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது எக்ஸ்ல இருந்தா இந்த ஃபார்முலா. இங்க sin x இருக்கிறதுனால இப்போ எக்ஸுக்கு பதிலாக வேற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ sin x to the whole dash பிளஸ் அடுத்து cos cube x டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதே மாதிரி 3 இன்டூ cos x பவர் 3 மைனஸ் 1. இங்க உள்ள எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு cos x இருக்கு. அப்போ எக்ஸை தவிர வேற டேர்ம் இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுனா cos x டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 3 sin x அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். 3 minus 1 2ன்னு மாறிடும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது cos x பிளஸ் 3 இன்டூ cos cube x cos x இந்த 3 minus 1 2ன்னு மாறிடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. நம்ம ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த ஸ்டெப்போட. இனிமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ 3 இன்டூ sin x to the whole square sin square x எழுதிக்கலாம் இன்டூ cos x பிளஸ் 3 cos x to the whole square cos square x எழுதிக்கலாம் மைனஸ் sin x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா என்ன காமனா இருக்கு 3 வந்து இருக்கு ரெண்டுலையுமே. அதே மாதிரி இங்க sin x இருக்கு, இங்க sin ஸ்கொயர் x இருக்கு, இங்க sin x இருக்கு. ஸோ இது ரெண்டுல இருந்தும் sin x காமனா வெளியே எடுத்துக்கலாம். இங்க cos x இருக்கு, இங்க cos ஸ்கொயர் x இருக்கு. இது ரெண்டுல இருந்து cos x வெளியே எடுத்துக்கலாம். ஸோ உள்ள என்ன இருக்கும் இங்க ஒரு 3 எடுத்துட்டோம், sin x எடுத்துட்டோம், cos x எடுத்துட்டோம். அப்போ ஒரு sin x மட்டும் இருக்கும். இங்க வந்து 3 வெளியே எடுத்தாச்சு, cos x எடுத்தாச்சு, sin x எடுத்தாச்சு. அப்போ இந்த மைனஸும் இன்னொரு cos மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இதான் அந்த சம்மோட ஆன்சர். Thank you.